ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்க முடியாதப்ப நம்ம அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் வாழ்க்கையில் போகணும். ஏன்னா ஒருத்தரை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்காக செய்வாங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளால் ஒரு விஷயங்களில் நம்மளால் சில விஷயங்கள் சரியாக இல்லாதப்போவும் சரி, இல்லை மற்ற விஷயங்கள்ல நம்மளால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு கரெக்டான ஒரு வேவாக இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இப்பப்போ ஒரு சில விஷயங்களை நம்பியோ இல்லை அதெல்லாம் நம்பாமல் அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு நம்ம வேண்டி இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே, நீ ஒன்றும் அதையெல்லாம் நினச்சி எதையும் வருத்தப்பட வேண்டாம். நம்மளால் உங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்களை நம்மளால் இது பண்ணிக்கிறதுக்கான தருணங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, அதுக்காக நான் புரிஞ்சுக்காமலாம் இல்லை. எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு ஆரம்பித்து பார்க்காம ஒரு சில விஷயங்களை நம்ம அனுசரித்து போகிறது தான் நம்ம வாழ்க்கையில் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தனாலே எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, நான் இல்லைங்கலை. ஆனால் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் கரெக்டான ஒரு நேரத்துலையா இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு அடுத்தது நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதுவுமே ஒரு நம்மளால் எந்த அளவுக்கு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சோனாலே போதும். அதுவே நம்மளுக்கு இப்போ இருக்கிற விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை தாண்டி நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம கடந்து அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு பண்ணணுன்னா மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும். அதை தாண்டி எதுவும் நம்மளுக்கு எதுவும் செய்கிறதுக்கான இதாக இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போதுமே ஒருத்தவங்களை நம்ம அவங்களுக்காக எல்லாமே இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறப்போ, அதுக்கு அடுத்ததில் நம்ம என்ன வேணாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை கடந்து போகிறதுக்கான இதை வேணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, சரி விட்டுடுங்க, அதையெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோனாலே வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பண்ணுறேன். எப்போதுமே இப்போ இருக்கிற விஷயத்தில் நம்மளால் ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு எப்போதும் சில விஷயங்கள் கிடைக்காத இதாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ கிடைச்ச விஷயத்த நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கணும். கிடைக்கிறது எதுவோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருந்தோனாலே அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதையெல்லாம் பற்றி ஒன்றும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா, நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, சரி கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நடந்துக்கிறதுக்கான தருணங்கிறது நம்மளே ஒரு மாற்றிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுக்குறதா தான்